ஏதாவது ஒரு வீடியோ போட்டே ஆகணும், அப்போ தான் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, இது கறி குழம்பு. நான் என்னமோ வாரத்தில் ஒரு 4 நாள், மினிமம் 4 நாளாவது கறி குழம்பு தான் செய்கிறாங்க. ஆனால் என்ன, சாப்பிட தான் முடியாது. வீடியோவில் பார்க்குறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும், ஆனால் சாப்பிடணுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு எதிர்பார்த்த அளவுக்குலாம் இருக்காது. சாப்பிட்றது தான் கொஞ்சம் சிரமம். சரி, கஷ்டப்பட்டு சாப்பிட்ருக்க வேண்டியதுதான், என்ன பண்ணுறது, சாப்பாடாச்சே. பல வருஷமாக சமைக்கிறாங்க, இன்னும் கரெக்டாக எப்படி சமைக்கிறதுங்கிறது யாருக்கும் வர மாட்டேங்குது. சரி, இது எல்லா வீட்லேயும் நடக்கிற விஷயந்தான். என்ன ஒன்று, ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, அநியாயமாக இது வந்து மட்டன், அநியாயமாக ஒரு 2 கிலோ மட்டன் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி. அதாவது ஒரு மட்டன்னா அந்த ஒர்த்துக்கு டேஸ்ட்டாக சாப்பிட்டா அது அந்த ஒர்த்து இருக்கும். வேக வச்சு மசாலா போட்டு தாளிச்சு விட்ருக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் இந்த ஹோட்டல்லாம் எப்படி சமைக்கிறாங்க, ஹோட்டல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் சமைக்கிறது தான் கொஞ்சம் வந்துடுது. கறி வேறு கொஞ்சம் சவச்சவன்னு தான் இருக்குது. இவர் போனார்னா இவரை பார்த்தாலே ஏமாற்றி விட்ருவாங்க, அந்தளவுக்கு தான் இருப்பார் ஆள் நம்ம தலைவர். இங்கே என்ன பண்ணுறது, என்ன சுற்றி கொஞ்சம் விவரமான ஆளுங்க யாராவது இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல. ஒன்றும் அப்படி இதாக இல்லை. பாருங்கள், கொஞ்சம் சவச்சவன் இருக்கா கறி. இருந்தாலும் எப்படியே கஷ்டப்பட்டு சாப்பிட்ருவோம். ஓகே தான். இந்த கோயம்புத்தூர் ஸ்டைல் நமக்கு சரி வர மாட்டேங்குது. சாப்பாடு குழம்பு ஈரோடு பெஸ்ட்டு. ஈரோட்டில் இருந்தால் ஈரோட்டில் குழம்பு மாடல்லாம் நல்லா வைப்பாங்க. அங்கே இங்கே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கோயம்புத்தூரில் இப்போல்லாம் கறி மீனெல்லாம் கூட கெமிக்கல் போட்டு தான் வருது. அதனால கூட டேஸ்ட்டு மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆக்சுவலாக இவ்வளோ தொப்பை வேறு ரொம்ப பெருசாகிடுச்சா, கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. இன்னும் தொப்பை ஜாஸ்தியாக வந்துக்கிட்டே இருக்குமோன்ட்டு. கறியெல்லாம் பெருசு பெருசாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, நல்லா இல்லையே. ஒரு நல்ல வேலை கிடைச்சோன்னா ஒரு செஃப்பு வச்சுக்க வேண்டியதான். சமையலுக்குன்னே ஒரு ஆள் தனியாக. எத்தனை வருஷம் தான் இந்த வீட்டு சமையல் மாதிரியே இதையே ஒரு நாளைக்கு நல்லா வைக்கிறாங்க, 10 நாளைக்கு கொடூரமாக வச்சிடுறாங்க. அப்படியே 2024 2026 வேறு லெவல், வேறு ஒரு ரேஞ்ச், ஹை ரேஞ்சுக்கு போயிடுவேன். அப்போ ஒரு செஃப்பை தனியாக வச்சுக்க வேண்டியதான்.
ஓகே, இது ஒரு ஷார்ட்ஸ் போடுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.